ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அவர் நாமம் இயேசு ப்ரோக்ராம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இப்பொழுது பாடப்போகிற பாடல், இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிற பாடல் எல்லாராலும் அதிகமாய் பாடப்பட்ட ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி செலுத்துவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அவர் செய்த காரியங்களையெல்லாம் நினைக்கும் பொழுது அவரை நன்றி செலுத்தாமல் இருப்பது எப்படி? என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாடின இந்த அருமையான பாடல் மிகவும் கருத்து நிறைந்த பாடல். நீங்கள் கேட்டீங்க, என்னோடு நீங்கள் பாடியிருப்பீங்கன்னு கூட நம்புகிறேன்.
எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னை நீர் தேடி வந்தேன். நான் யார் ஆண்டவரே நீ நினைப்பதற்கு என்று நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நமக்கு ஒரு we feel very moved, isn't it? கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி செலுத்துவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். only a grateful heart is a thankful heart. ஒரு நன்றி உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இருந்தால் தான் நம்முடைய வாயிலும் அந்த நன்றி வரும். இப்போ பாடினோம் பாருங்கள், எத்தனையோ காரியங்களை நினச்சி பார்க்கும்போது அழகாக ஃபாதர் பெர்க்மேன் ஒரு பாட்டை எழுதினார். கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். சாரா நவரோஜி அம்மாவுடைய பாட்டில் பாடும்போது துதித்து பாடிட பார்த்திறமே என்று அதுலேயும் பாடும்பொழுது அதில் ஒரு சரணம் சொல்லுறது, கடந்த நாட்கள் கண்மணி போல் எங்களை நடத்தினவர், எத்தனை காரியங்களை நமக்காக செய்தவர். இன்றைக்கு நன்றி செலுத்துவது நம் மீது விழுந்த ஒரு கடமை. அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது நன்றி செலுத்தாமல் இருப்பது எப்படி? எல்லா அண்ட சராசரங்களை அவருடைய வார்த்தையினால் உருவாக்கினவர், வேதம் சொல்வது நட்சத்திரங்களெல்லாம் அவருடைய கையில் ஏந்தி இருக்கிறவர், இன்றைக்கு உங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் அறிந்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன் அவரை நன்றி செலுத்தாமல் இருப்பது எப்படி? கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை யோர்தான் விட்டு வெளியே கொண்டு வரும்பொழுது அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவிடத்தில், அந்தந்த இடத்துல கொஞ்சம் கல்லுகளை வைக்க முடியும். எதற்கு? நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கும்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லத்தக்கதாய் அந்த கல்லுகள் உங்களுக்கு நினைவு கூறுதலாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ மைல் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நினச்சி பார்ப்போமா? சிலவங்க ஜேர்னல் எழுதி வைப்பாங்க, எனக்கு இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், இந்த நாளில் நான் இந்த இக்கட்டில் இருந்தேன், என்னை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதுதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அவருடைய ஆலயத்திலே துதியோடும் அவருடைய பிரகாரத்திலே மகிழ்ச்சியோடும் நாம் வர கடவோம், நன்றி செலுத்துவோம். why should we have a thankful heart என்று நாம் பார்க்கும் பொழுது நன்றி செலுத்தாதவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்றால், ரோமர் 1:21 நான் வாசிக்க விரும்புகிறேன். என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தரை நன்றி செலுத்தாமல் நாம் வாழ்வோம் என்றால், சிலவங்க they have a feeling I am entitled to everything. that is, எனக்கு சிலவங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா நான் வாழறதே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை என்று நினைத்து வாழுகிறோம். அதே போல் சில டைமில் நம்மளும் ஆண்டுட்டு வரும்போது, லார்ட் யூ ஓ மீ ஃபார் மை லிவிங் இன்ஸ்டெட் ஆஃப் ரிமெம்பரிங் தட் வி ஓ ஹிம் ஃபார் அவர் லிவிங். ரோமர் 1:21 நாம் வாசிப்போமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நன்றி செலுத்தாத ஒரு வாழ்க்கை, அவர் செய்த காரியங்களை நாம் மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, வேதம் சொல்லுறது, ஒரு இருளடைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உறவுகளில் இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு மனுஷர்கள் செய்யும்பொழுது நினைக்கும்பொழுது அவங்க மேலே ஒரு அன்பு உண்டாகிறது அல்லவா? அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களெல்லாம் நினைக்கும்போது நமக்கு உள்ள ஒரு அன்பு வரும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை திரும்ப செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நான் அவருடைய நாமத்தை தொழுவேன். கம் இன் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். ஒருவேளை கர்த்தர் செய்த காரியங்கள் நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நினைவூட்டும்படிக்கு நான் கேட்கிறேன். தேவன் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்று மனதிற்குள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவரே, உளையான சேற்றில் வாழ்ந்திருந்த என்னை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. புத்தியோடு நாம் நன்றி செலுத்துவோம். ஏதோ நன்றி 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 என்று மெக்கானிக்கலாக சொல்லுவதல்ல. எதற்கு ஆண்டவரை நாம் நன்றி செலுத்துவோம் என்றால், அதை நாம் அறிந்து செலுத்துவதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் என்ற உணர்வு நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சங்கீதம் 100 ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Psalm 100. we'll turn to Psalm 100. 3-4 உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்.
நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி என்னது பாடலை நாம் பாடினோம். ஆனால் நாம் எதற்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால், நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ரிமெம்பர் வேர் வி ஆர் ஃப்ரம். நம்மளை அவருக்கென்று உருவாக்கினார். நாம் அவரை உருவாக்க முடியாது. நம்மளை சுமக்கிற தெய்வம் அவர், நம்ம அவரை சுமக்க முடியாது. கடவுளை யார் பார்த்தாங்க? அவரை நம்முடைய கையினால் உருவாக்கி நம்ம அவரை வணங்க முடியும் என்று. அப்படி நாம் நம்முடைய கையினால் உருவாக்கி வணங்குவோம் என்றால், நம்ம உருவாக்கினது நம்மளோடைய கீழாக தான் இருக்க முடியும், நம்மளோடைய மேலாக இருக்க முடியாது. கேன் யூ திங்க் ஆஃப் திஸ்? கேன் அ டிசைனர் பி கிரேட்டர் தென் த டிசைன்? ஆர் கேன் த டிசைன் பி கிரேட்டர் தென் த டிசைனர்? நினச்சி பாருங்கள். ஒரு டிசைனை பார்க்கலும் டிசைனர் தான் பெரியவர். ஸோ நாம் உருவாக்கினவரை பார்க்கலும் மேலாக இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஹீ ஹூ மேட் அஸ். நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அல்ல, அவர் நம்மளை உண்டாக்கினார். அவர் நம்மளை உண்டாக்கினபடியால் தான் அவருக்கு நம்மளை தாங்கவும், நம்மளை பலப்படுத்தவும், நம்மளை வழிநடத்தவும், நம்மளோடு பேசவும் அவருக்கு முடியும். அதனால தான் அவர் சொன்னார், வானத்தை பூமியை உண்டாக்கின எனக்கு ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னார். எல்லாவற்றை பார்க்கிலும் இன்றைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து ஆண்டே, நான் போன போக்கிலே என் பாவத்தினால் சிக்கப்பட்டு நான் வாழ்ந்த என்னை தேடி என்னை விடுவித்தீரே, நன்றி. நான் உமக்காக நான் வாழுவேன். The most important thing is to remember who we are. We are His children. Remember where we have come from. We've come from Him. We find our purpose in Him. அவரை அறியாமல் போனோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது. ஒருத்தர் சொன்னார், God can live without man. He'll still be God. Man cannot live without God. He'll be nothing. அவர் தெய்வமாக அவர் எப்பவும் இருப்பார். நம்மளால் தான் அவரை இன்றி வாழ முடியாமல் இருப்போம். அவரை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை. நன்றி செலுத்துவோம், புத்தியுள்ள நன்றி. ஆண்டவரே, என்னை நீ நேசித்து என்னை தேடி வந்தபடியால் உமக்கென்று வாழ்வோம். இல்லாவிட்டால் அவர் செய்த காரியங்களை நாம் மறந்து விடுவோம் என்றால் நம்முடைய இருதயம் இருளடைந்த ஒரு இருதயமாக இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு இருதயம், இருளடைந்த இருதயம், நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். எதற்கென்று உருவாக்கப்பட்டோம், அந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அவருக்காக வாழ்ந்து நிறைவேற்றுவோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, கேட்டுக்கொண்ட உடைய பிள்ளைகளையும் பேசின என்னையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவை நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க உதவி செய்தருளும். நீர் செய்த காரியங்களெல்லாம் எங்களுடைய மனதிற்குள்ளே கொண்டு வாரும் ராஜா. மறந்து போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் நீர் செய்ததையெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி உள்ளலாய் இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்தலும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை உயர்த்தி மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் அடுத்தது பார்க்க போகிற ப்ரோக்ராம் கிங்டம் பீப்புள். அதில் நாங்கள் 2 சகோதரிமார்களை இந்த முறை நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். சகோதரி மேரி ராபர்ட்ஸ், பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸுடைய மனைவி, குட் சமாரிட்டன் சர்ச்சுடைய ஃபவுண்டருடைய வைஃப். அடுத்தது கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு ஒரு பிரசங்கியார் பிரகாஷ் ஏசுடியான் அண்ணன், அவருடைய வைஃப் மிஸ்ஸஸ் ராணி ஏசுடியான். நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். God bless you. See you again in the Kingdom People program. Our contact details: Rampart and Meghala Ratnaya, mobile number 7824001221. Our email address rampart.meghala@gmail.com.
Our website www.legacy-of-life.org.